மூலக்கணலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோலக்கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளிக்குவையே சரணம், நீளத்திரு மேனியிலே நினைவாய் நினைவச்சளியே நின்றேன் அருள்வாய், வாழை குமரி வருவாய் வருவாய், மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. அன்னையினுடைய திருப்பெயரை தாங்கியிருக்கக்கூடிய அமைப்பிலே இன்றைய தினம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு இறையருளையும் குருவர்களையும் வாழ்த்தி, என்னையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றி வைத்த என்று சொல்லும் மாதிரி இத்தனை அறிஞர்களுக்கு மத்தியிலே என்னையும் பேச வாய்ப்பளித்திருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும், தலைமை ஏற்றிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் உரித்தாக்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம். இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ 360 அப்படின்னு கொடுத்துருப்பேன். நான் என்னுடைய துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் அஸ்ட்ராலஜி. அதனால என்னுடைய தலைப்பும் ப்ளூட்டோ 360 அப்படின்னு இருக்கும். பொதுவாகவே நமக்கு நம்முடைய வேத பாரம்பரியம் வேதிக் ஆஸ்ட்ராலஜி என்ன சொல்லுதுன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா நவகிரகங்கள் அப்படிங்கிற விஷயம். ஆரம்பத்தில் நம்முடைய இந்திய மரபில் இருக்கக்கூடிய சில ஜோதிட நூல்களில் 7 கிரகங்கள் மட்டும்தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ராகுவும் கேதுவையும் இணைச்சிருந்திருப்பாங்க. அப்படிதான் நவகிரகங்கள் அப்படிங்கிற தத்துவம் நம்ம மண்ணிலிருந்து வந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதே மாதிரி தான் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் 7 கிரகங்கள் தான் இருந்தது. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் 7 கிரகங்கள் மட்டும்தான் இருந்தது. அப்போ பிற்காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சயின்டிஃபிக்காக நிறைய கிரகங்களை கொண்டு வரணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா நம்மை விட அங்கே என்ன நடந்ததுன்னா கருவிகளுடைய வளர்ச்சிகள் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் நிறைய அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, சூரிய குடும்பத்தில் வெளிப்புற அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வேறு வேறு பிளானட்ஸோடைய இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. இப்பயுமே நமக்கு ஒரு ஆஸ்ட்ராலஜியில் நம்முடைய கட்டம் போட்டு எடுத்தோம்னா அங்கே யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ மாதிரியான கிரகங்களுடைய தன்மைகள் எல்லாமே அந்த கட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. வேதிக் ஆஸ்ட்ராலஜியோட சேர்ந்தே தான் கொடுத்துருப்பாங்க நமக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல, கைண்ட் ஆஃப் இந்த வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் என்ன தான் சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஆடையிலிருந்து உணவிலிருந்து எல்லாமே ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாகிடுச்சு. அதுவும் 2000 பிறந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் நாங்களாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்போம்னா வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா. அப்படி வந்தப்போ தான் நான் இங்கே இருக்கிறதுக்கும் அங்கேயும் என்ன வித்தியாசம், அந்த மாதிரி எவ்வளோ முக்கியமான பிளானட் அப்படிங்கிற ஒரு தன்மையை உணர்ந்து கொள்ள முடியுது. இப்போ எல்லாருமே சொல்கிறோம் இல்லையா, இப்போ இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட்டை ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலாக இது ஒரு சர்ச்சைக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பெல்லாம் நம்ம சோலார் சிஸ்டமில் என்னென்ன பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து சொன்னோம்னா கடைசியாக ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட்டை சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நாள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் அ டிராஃப்ட் பிளானட், அதாவது குள்ள கிரகம், அழிஞ்சிருச்சு, அது சரியான நீள்வட்ட பாதையில் சுற்றி வரலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையில சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கக்கூடிய ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா ப்ளூட்டோ இப்போவும் சூரியனை தன்னுடைய நீள்வட்ட பாதையில என்ன பண்ணிட்டு இருக்கு, சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ரிசர்ச் ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ளூட்டோ எப்பயுமே இதனுடைய தன்மையை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது ஒரு ரெஸ்ட்ரிக்டிவான ஒரு கிரகம், ஒரு அழிவு, ஒரு பேரழிவு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற கிரகம். ஆனா அதே கிரகம் எந்தெந்த வீடுகளில் இருந்தது அப்படின்னு சொன்னா என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குது அப்படின்னு வேர்ல்டு வைஸா நமக்கு நடந்திருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா ரொம்பவுமே பிரமிப்பா இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அவுட்டர் லேயர் பார்த்தோம்னா 1781 தான் யுரேனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி ஒரு கிரகம் இருக்கு, இது அவுட்டர் லேயர்ல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1846 தான் நெப்டியூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தை மறுபடியும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1930 தான் பாத்தீங்கன்னா ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கண்டறியப்படுது. இப்ப நம்மளுடைய வேத மரபுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யாரெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரியான விஷயம்தான். ஆனா இங்க பாக்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் விருச்சிக ராசியினுடைய அதிபதியா பாக்குறோம். நம்ம வேத மரபுல யாரை சொல்லுவோம் விருச்சிகத்துக்குரிய அதிபதியா, செவ்வாவை சொல்றோம் இல்லையா. ஆனா வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியில செவ்வாய்க்குரிய தன்மையோடு ஒத்திருக்கக்கூடிய ப்ளூட்டோவை நம்ம யாருக்கு சொல்றோம், விருச்சிக ராசிக்கு சொல்றோம். விருச்சிக ராசியில தான் அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய
நம்ம உச்சம் நீச்சம் சொல்றக்கூடிய கான்செப்ட்லாம் அங்கே கிடையாது. ஆனால் அது என்னன்னா நமக்கு டிகிரி கான்செப்ட் உண்டு. ஒரு கிரகம் எல்லாமே அங்கே வந்து டிகிரி கான்செப்ட்ல இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒரு கட்டம் அப்படிங்கிறது 30 டிகிரி இல்லையா? அப்போ 0 டிகிரியிலிருந்து 8 டிகிரி வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம வந்து 0 டிகிரி கால்குலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஈகிள் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டிகிரிக்குள்ளே அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது சரியான பலன்களை சரியான நேரத்தில் செய்யும். 0லேருந்து 8 டிகிரி வரைக்குமான கான்செப்ட்ல. அதுக்கப்புறம் வரக்கூடியது கிரே லிசார்டு பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிரே லிசார்டு அப்படியே அந்த வார்த்தையில நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அந்த டிகிரியில, அதாவது குறிப்பிட்டு 8லேருந்து 16 வரைக்கும் இருக்கக்கூடிய டிகிரியில ஒரு கிரகம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணாது? சரியான செயல்முறைகளை கொடுக்காது. அந்த ஜாதகருக்கு அது கொடுக்க வேண்டிய முறைகளையே கொடுக்காது அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 16லிருந்து 30 அப்படின்றது இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஸ்கார்பியோ பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து மிதமான பலன்களை கொடுக்கும். இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ப்ளூட்டோவை தான் நம்ம எந்த ராசினுடைய அதிபதியா எடுக்கிறோம்? விருச்சிக ராசினுடைய அதிபதியா எடுக்கிறோம். அதே மாதிரி யுரேனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை தான் அங்க எதுக்கு பதிலாக வைக்கிறாங்கன்னா சனியினுடைய கும்ப வீடு அப்படின்னா சனியினுடைய வீடுன்னு வச்சிருப்போம் இல்லையா? அங்க பிரிச்சு கொடுக்குறப்ப யுரேனஸ்குரிய வீடா எதை பாக்குறாங்கன்னா கும்பராசியை பாக்குறாங்க. அதே மாதிரி நெப்டியூன் அப்படிங்கிறத மீன ராசியினுடைய அதிபதியா பாக்குறாங்க. இப்ப பொதுவா நமக்கு பாக்குறப்ப அப்ப சுக்கிரனும் புதனுக்கு மட்டும்தான் வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜில எத்தனை வீடு இருக்கும்? 2 வீடு வர மாதிரி இருக்கும். இப்ப சனியினுடைய ஒரு வீடு யாருக்கு போயிடுச்சு? யுரேனஸ்க்கு போயிடுச்சு. நெப்டியூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய ஒரு வீடு போயிடுச்சு. அப்ப இந்த தன்மையில தான் வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜில செயல்படுது அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். குறிப்பா இந்த வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜி எதுக்குங்க தேவைப்படுது? இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜில வேதிக் ஆஸ்ட்ராலஜியே கடல் அளவு இருக்கு. அதுலயே நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜி எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா இன்னைக்கு வரக்கூடிய புதிய துறைகள் இருக்கு இல்லையா? அது எப்படி அப்டேட் ஆகும், அந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? குறிப்பா ஷேர் மார்க்கெட்ல இதனுடைய தன்மை எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும், ஒருத்தவங்க ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இப்போ அந்த ஜாதகத்துல ப்ளூட்டோவுடைய தன்மை வச்சா இந்தந்த ஷேர்ஸ் நீங்க வாங்கலாம், யுரேனஸோடைய தன்மை இருந்துச்சுன்னா இந்தந்த ஷேர்ஸ் நீங்க வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான ஒரு கைடன்ஸ்க்காக தான் ஷேர் மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பொதுவாகவே இது வந்து ரொம்பவுமே உதவுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன், நம்ம வேதிக் ஆஸ்ட்ராலஜில நிறைய முறைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஆனா இதுல ஒரு சூட்சமமான விஷயம், இந்த ப்ளூட்டோ எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கணிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அரசியல்ல எந்த ஒரு நிலை வரைக்கும் போக முடியும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். உதாரணமா சொல்லணும்னா நம்ம நாட்டினுடைய பிரதமர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு விருச்சிகத்திலே ப்ளூட்டோ நிற்கும். அதனுடைய சொந்த ராசியிலே நிற்கிறதுனால தான் ஒரு ஒரு பேக்ரவுண்ட் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், எத்தனை ஆண்டுகளுடைய உழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி இருந்தாலும் அவர் அடுத்து எத்தனை தடவை பிரதமர் ஆகியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இல்லையா? இதுக்கு காரணம் அப்சர்வ் பண்ணி எடுத்தோம்னா ப்ளூட்டோவோடது. அதே மாதிரி டாடா நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? இந்த டாடா நிறுவனம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த ஆண்டை எடுத்துட்டு பாருங்க. அந்த ஆண்டுல எப்போ ப்ளூட்டோ எங்க நிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நிறுவனம் எப்படியான வளர்ச்சிக்கு போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதுதான் வந்து இப்போ ஒரு ஷேர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆண்டை எடுத்துக்கலாம், அந்த நிறுவனருடைய ஜாதகத்தை எடுத்துக்கலாம். நிறுவனருடைய ஜாதகம் பொதுவாகவே கிடைக்காது. ஆனா அந்த நிறுவனம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான நாளும் அந்த நேரமும் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதை வச்சு எடுக்கிறப்ப ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. இப்ப ரீசெண்டா நடந்தது என்ன அப்படின்னா, அந்த வெளிநாட்டுக்கு போறப்ப மெலடி சாக்லேட் போய் கொடுத்துட்டாரு இல்லையா? அது எந்த நிறுவனத்தோடது? பார்லி நிறுவனத்தோடது. கரெக்டா? உடனே நம்ம ஆளுங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, பார்லி நிறுவனம் ஷேர்ல இருக்கான்னு தேடி ஒரு பார்லி நிறுவனத்துல போட்டுட்டானுங்க. ஆனா அது வந்து என்னது, கடைசியில ரியல் எஸ்டேட் நிறுவனம். என்ன நிறுவனம்னே பார்க்காம இன்வெஸ்ட் பண்ணிடுறது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப இந்த ப்ளூட்டோவை எப்போ முத கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா 1930 தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி 30 கண்டுபிடிக்கிறப்ப அது எந்த ராசியில இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 30 கண்டுபிடிக்கிறப்ப அது எங்க இருக்கு அப்படின்னா ஜெமினியில இருக்கு, மிதுன ராசியில இருக்கு. மிதுனம் யாருக்குரிய வீடு? நமக்கு புதனுடைய வீடு. அந்த வருஷம் தான் கண்டுபிடிக்கிற வருஷத்துல நியூக்ளியர் பாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்பதான் வர ஆரம்பிக்குது. அப்ப பாருங்க, அது ஒரு அழிவுக்கான கிரகம், ஒரு விஷயத்தை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கிறப்ப அது கண்டுபிடிக்கப்பட்ட வருஷமே பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாக்குறப்ப இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிறத அடுத்தடுத்த வருஷங்கள்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் வரப்ப அந்த 360 டிகிரியும் கவர் ஆயிடும். இப்போ வந்து நான் இந்த பலன்கள் சொல்றப்ப ஏன் இதை நம்ம முதன்மையாக எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, அந்த ப்ளூட்டோ வந்து ஜெமினில 1930 வாக்கில் 901 32 வரைக்குமான காலகட்டங்கள்ல எங்க இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெமினில இருந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப தள்ளி இருக்கு. சூரியன்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு? ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால ஒரு ராசியில் இத்தனை ஆண்டுகள் தான் இது இருக்கும் அப்படின்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. அது நினைக்கிற விஷயம்தான். அந்த டிரான்சிட்டை எப்போனாலும் எப்படினாலும் மாத்தோம். இப்ப குருனா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான்
ஒரு ராசியில பயணிக்கிறார் அப்பெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. ஆனா இந்த ப்ளூட்டோக்கு மட்டும் நம்ம என்ன சொல்லவே முடியாதுன்னா இத்தனை ஆண்டுகள் தான் இது வந்து பயணிக்கும் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அது நினைக்கக்கூடிய அந்த டிரான்சிட்டை அப்பப்போ மாத்திட்டே இருக்கும். அதனாலதான் இன்னமும் மிஸ்டீரியஸ் பிளானட் அப்படின்னு சொல்றோம். இருக்கா இல்லையானே குழப்பத்துல இருக்கும். அந்த மாதிரியான விஷயத்துல பாக்குறப்ப 31 அந்த காலகட்டத்தில் எரா ஆஃப் கம்யூனிகேஷன், மிஸ்கம்யூனிகேஷன், ஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, உலக போர் அப்படிங்கிறது எப்போ வந்தது? இந்த காலகட்டம் தானே. எல்லாமே மிஸ்கம்யூனிகேஷன் தானே. ஒரு நாடு ஏகாதிபத்தியத்தை வலியுறுத்தக்கூடிய காலகட்டம் அந்த மிஸ்கம்யூனிகேஷன்ல போறப்ப தான். ஆனா இதே ஆண்டுல தான் டெலிஃபோன், டெலிவிஷன், நியூஸ் பேப்பர்ஸ், ரயில்வேஸ், லாஜிஸ்டிக்ஸ், சேல்ஸ், ஸ்பேஸ் எல்லாமே வந்திருக்கும். அப்ப இந்த கிரகம் வரக்கூடிய காலகட்டத்திலேயே தன்னுடைய எல்லா விஷயத்தையும், அது 3ஆம் இடம் அப்படிங்கிறப்ப நமக்கு யாரு, புதனோட வீடு, அதுக்குரிய கம்யூனிகேஷன், டெலிவிஷன், டெலிஃபோன் எல்லாத்தையும் கொண்டு வந்துருச்சா, அதுல ஒரு வளர்ச்சியை கொடுக்குதா. அப்போ இருக்கிற ஒரு விஷயத்த இன்ட்டு 100 மாத்துறது யாரோட வேலை அப்படின்னா ப்ளூட்டோட வேலை. அப்ப அடுத்து பாருங்க, இது கிரே லிசார்டு ஈகிள் பேட்ச் சொன்னா, ஈகிள் பேட்ச்ங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடியது. அதுல பார்த்தப்பதான் ஃபர்ஸ்ட் பவுடர்டு ஃபிளைட் கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்டார்டிக் எக்ஸ்பெடிஷனோ மூவி தியேட்டர், கேளிக்கை இல்லையா புதன் அப்படிங்கிறப்ப அந்த கம்யூனிகேஷன், கேளிக்கை இதெல்லாம் வரப்ப ஃபன்னு வரப்ப முத மூவி தியேட்டர் கொண்டு வந்தது இந்த காலகட்டத்தில் தான். அடுத்து கிரே லிசார்டு போறப்ப அது என்ன பண்ணாது, சரியா இயங்காது இல்லையா. அப்போ வரப்ப ரஷ்யன் ரெவல்யூஷன் நடக்குது, ஸ்பானிஷ் ஃப்ளூ நடக்குது, டைட்டானிக் கப்பல் தெரியும்ல நமக்கு எல்லாம், அந்த மூவி பார்க்காதவங்களே இருக்க மாட்டோம், அது மூழ்கி போனது இந்த காலகட்டத்தில் தான். அப்போ பார்க்குறப்ப வந்து இதெல்லாம் வந்து எங்கே நடக்குது. அதே மாதிரி இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நம்மளால மறக்கவே முடியாத ஒரு பெருந்துயரம்னு பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் இல்லையா. ஜாலியன் வாலாபாக் நடந்ததும் இந்த காலகட்டத்தில் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்கார்பியன் பேட்ச்ல போறப்ப முத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலர் டிவி அந்த விஷயத்தை உற்பத்தி பண்றது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்கார்பியன் பேட்ச்ல போறப்ப, இது வந்து புதனோட வீட்டில் நடந்தப்ப. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே கடக வீட்டுக்கு போறப்ப என்ன ஆகும், கடக வீடு எதுக்கெல்லாம் சொந்தம், சந்திரன், சந்திரனாலே உணவு சார்ந்தது, ஊட்டம் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லையா. அதே மாதிரி மதர், ரியல் எஸ்டேட்டு, ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப இது உள்ள வரப்ப என்ன நடக்குது, என்னுடைய தாய்நாடு, என்னுடைய தாய்நாட்டுல இவன் தான் இருக்கணும், இவன் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மேலோங்கி வரக்கூடிய காலகட்டம். வேர்ல்டு வார் 2 வருது, ஹிட்லர் வந்து உள்ள வரக்கூடிய சமயமும் இந்த சமயம் தான். என்னுடைய நாடுங்கிற அந்த கோட்பாடு வந்து அதிகமா வர ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ், என் நாடு எனக்கு தான், ஸ்வராஜ்யம் அப்படிங்கிற விஷயம்லாம் வருது இல்லையா, இது இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது. இதே மாதிரி டிஃபென்ஸ், கோல்டு, ஃபுட், ஃபார்மா இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அப்பப்போதான் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இது கடகத்துல வரப்ப ப்ளூட்டோ அப்படிங்கிற கிரகம். இதுவே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எங்க வரும், சிம்ம வீட்டுக்கு வருமா. சிம்ம வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம் 1949 இருந்து 1969 வரைக்குமான காலகட்டத்தில் எங்க வருது, சிம்ம வீடு. சிம்ம வீடு யாருக்குரியது, சூரியனுக்குரியது. அப்ப அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், இந்த ப்ளூட்டோ இன்ட்டு 100 மாத்திருக்கோம். அப்ப அங்க வந்து என்டர்டைன்மெண்ட், ஆக்டிங், மீடியா, கிரியேட்டிவிட்டி, பவர், சொல்யூஷன் எல்லாமே வந்து எப்ப ஹை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூட்டோ வந்து எங்க வருது, சிம்ம வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல. அடுத்து அதுக்கப்புறம் வரப்ப அடுத்தடுத்து வரப்ப வேற இதுல வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், கன்னி வீடு எடுக்கிறப்ப புதனுடைய அதே விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து சுக்கிரன் வீட்டுக்கு வரப்பதான் என்ன நடக்குதுன்னா, எல்லாருக்குமே தெரியும் பால்வினை சார்ந்து இருக்கக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது, அது குறிப்பா எய்ட்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு விழிப்புணர்வு வந்ததும் அது குறித்த நிறைய அவேர்னஸ் வந்ததும் இந்த காலகட்டத்தில் தான். ஏன்னா நிறைய நோய்கள் பரவி அது மூலமா அவேர்னஸை கொண்டு வர வச்சது. கிட்டத்தட்ட வந்து அது ஈகிள் பேட்ச்ல இருந்தப்ப நோய் குறித்த பரவல் இருந்திருக்கும், கிரே லிசார்ட்ல இருந்தப்ப இன்னும் அதிகமாக இருக்கும். அதுவே வந்து ஸ்கார்பியன் பேட்ச்ல வரப்ப அதுக்குரிய விழிப்புணர்வு, மருந்து, இந்த மாதிரியான விஷயங்களுக்கான முயற்சிகள், இதை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம், எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாங்கிற மாதிரியான விஷயங்கள், இன்னும் சொல்லணும்னா காண்டம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் தான். அப்போ அது வந்து சுக்கிரன்னாலே நமக்கு தெரியும், நமக்கு அவர் தான் வந்து செக்ஷுவல் எஜுகேஷன் எல்லாத்துக்கும் வரக்கூடியவர். அவரோட வீட்டுக்கு வரப்ப இந்த ப்ளூட்டோ என்னென்னலாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்மளை பார்க்க முடியுது. சரி, இவ்வளோ நடந்துருச்சு. அடுத்து எங்கே வரணும், துலாம் வந்ததுக்கு அப்புறம் விருச்சிகம். விருச்சிகம் யாரோட வீடு, நம்ம இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா ப்ளூட்டோவோட வீடு. அதில் வரப்பதான் நமக்கு வந்து 1990 இருந்து 2006 வரைக்கும் பயங்கரமான வளர்ச்சி இன்டர்நெட்ல இருந்திருக்கும். இந்த www அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்தது இந்த 2006 அப்படிங்கிற சமயங்கள்ல தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஊழல், ஸ்கேம், இந்தியாவில் நடந்த பெரிய ஸ்கேம்னா நம்ம எதை சொல்லுவோம், இல்ல அதுக்கும் முன்னே நான் சொல்றது ஹர்ஷத் மேத்தா. அந்த ஊழல் வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பயன்படுத்தி பயங்கரமான ஒரு ஊழல் அப்படின்னு நடந்தது வந்து பாத்தீங்கன்னா அதான் ஸ்கேம். ஏன்னா அதோட வீட்டுல வருது, அதை யார் யூஸ் பண்ண தெரிஞ்சானோ அவன் என்ன பண்ணிட்டு போயிட்டான், பயங்கர ஸ்கேம்ல இது பண்ணா. இது எப்ப நடந்திருக்கும், ஈகிள் பேட்ச்ல நடந்திருக்கும் ஸ்கேம் பண்ணதெல்லாம். கிரே லிசார்ட் பேட்ச்ல ஆடுறா ராசா ஆடுன்னு ஆட விட்டுருக்கோம். அதுவே வந்து
கடைசியில் ஸ்கார்பியன் பேட்ச்ல வரப்ப மாட்டி விட்டுருக்கோம். இதுதான் நடக்கும் இந்த விஷயத்துல. அப்படி பாக்குறப்பதான் நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பிளாக் ஃப்ரைடே அப்படிங்கிற விஷயங்களும், ஷேர் மார்க்கெட் நடந்த அந்த பிளாக் ஃப்ரைடே அதுவா இருக்கட்டும், ஹர்ஷத் மேத்தாவோட லிபரலைசேஷன் இருக்கட்டும், அதுக்கப்புறம் லிபரலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது, தாராளமயமாக்கல் இல்லையா. எல்லா நாடும் இதெல்லாம் இல்லாம எல்பிஜி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்தது. அந்த மாதிரியான இன்சூரன்ஸ், ஏன்னா இன்சூரன்ஸ் மாதிரியான துறைகள் எப்போ டெவலப் ஆகுது அப்படின்னா, ஏன்னா ஒரு சேஃப்டி வேணும். நம்ம செவ்வாய்க்குரியது டிஃபென்ஸ்னு சொல்லுவோமா, அதே மாதிரியான காரகத்துவத்தை யார் எடுத்துக்கிறாங்க, ப்ளூட்டோ எடுத்துக்குது. அப்போ என்ன பண்ணுது, இன்சூரன்ஸ் ஒரு காப்பீடு வேணும் அப்படிங்கிற திட்டங்களை கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பிரதமர்கள் வந்திருப்பாங்க அடுத்தடுத்து இந்தியாவோட இதில். ஏன்னா ஒரு ஆட்சி அப்படிங்கிறதுல ஸ்திரத்தன்மை இல்லாத தன்மையை கொடுக்குது. எப்பன்னா கிரே லிசார்ட் பேட்ச்ல போறப்ப அப்போ 4 பிரதமர்களை ஒரே நேரத்தில் பார்க்குறதுனா அது அதோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா FB, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்னைக்கு நம்ம யூடியூப் வழியாக தான் இவ்வளோ விஷயங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது கிடைச்சது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 2006 இந்த சமயங்களில். அது தன்னோட வீட்டில் இருக்கிறப்ப, ஏன்னா மற்ற வீடுகளில் இருக்கிறப்ப அந்த வீட்டினுடைய அதிபதியோட வேலையும் சேர்த்து செய்யணும். இது தன்னோட வீடுங்கிறப்ப அதோட வேலையவே வந்து பண்ணிடுது. அப்படிங்கிறப்ப ரொம்ப சரியா இருந்தது. அடுத்து அப்படி தனுசு வீட்டுக்கு வரப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு யாருடைய வீடு, குரு பகவானுடைய வீடு. அப்போ அதை நம்ம என்ன சொல்றோம், தர்மா, எத்திக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றோம் இல்லையா. இப்போ இந்த மாதிரி வரப்ப 2006 2019 வரைக்கும் நீங்க நல்லா பார்த்தா தெரியும், குருமார்களா மாட்டியிருப்பாங்க சர்ச்சையில. எல்லா குருமாரோடைய உண்மையான முகங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்திருக்கோம். நிறைய நம்ம சொல்லக்கூடிய நபர்கள், அந்த ஆசிரமங்கள் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் ஒன்று சொத்து வழக்கில் மாட்டியிருப்பாங்க, இல்லைன்னா பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல அவங்கள பத்தியான விஷயங்கள் வெளியே வந்திருக்கும். ஏன்னா அது குருவோட வீடுங்கிறப்ப நீ சரியா இருந்தனா உன்னை சரியா கொண்டு போவேன், இல்லையா இவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பிளானட். அப்ப எப்படி ஒரு அழிவை கொடுக்கக்கூடிய பிளானட் வந்து தனுசுல உட்கார்றப்ப அப்ப தர்மாங்கிற விஷயம் கான்செப்டை உடைக்குது. என்ன தர்மா, என்ன எத்திக்ஸ், அப்ப அதுல இருக்கிறவனே சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை கொடுக்குது. அப்படி கொடுக்குறப்பதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாம லோன், கேம்பிளிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாகிறது. கொலட்ரல் டெபாட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகமாகிறது வந்து பாத்தீங்கன்னா தனுசு வீட்டுல இருந்தப்பதான். இந்த அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த மீ டூ இதெல்லாம் வந்தது இல்லையா, இதெல்லாமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு வீட்டுல இருந்தப்பதான். ஏன்னா எத்திக்ஸ்ல நீ சரியில்லைன்னா இந்த மாதிரி சர்ச்சை வரும் அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுத்தது வந்து தனுசு வீட்டுல இருந்தப்ப. அடுத்து ரொம்ப முக்கியமான பிளேஸ் எது, காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர வீட்டுக்கு வரப்ப அது சனியினுடைய வீடு. சனியினுடைய வீட்டுக்கு ப்ளூட்டோ வரப்ப எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா சனியுடைய தியரி அப்படியே இன்ட்டு பண்ணும். சனினால என்ன, பழமைத்துவம். இப்போ பழமைத்துவம் கோ பேக் டு ஹோம் அப்படிங்கிற தியரியை கொடுக்குது. எல்லாரையும் கோவிலில் உட்கார வச்சுச்சா, வீட்டுக்குள்ள முடக்குச்சா. அப்போ அந்த கோ பேக் டு ஹோம்ங்கிற தியரியை ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணது யாருன்னா ப்ளூட்டோ தான். அந்த ப்ளூட்டோவோட டிரான்சிட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2020 உள்ள வருது. அதுக்கு முன்னாடியே அந்த கிரே லிசார்ட் பேட்ச்ல இருக்கிறப்ப வேலையை ஆரம்பிச்சிருச்சு. COVID-19 அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பிச்சதும் இல்லாம நிறைய பழைய பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுது. முன்னாடிலாம் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. இந்த இது வந்ததுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், நீ ஆஃபீஸ்லாம் போக வேணாம், ஸ்கூலிங் நேரில் போய் தான் படிக்கணும், இல்லை நீ ஆன்லைன்லேயே படிக்கலாம். இப்போ பழைய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, உடைக்குது இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து நிறைய அதிகமானது. எல்லா கவர்மெண்ட்டுக்குமே ஒர்க்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஏன்னா மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ வே கொண்டு வரது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே உருவாகிருக்கும் இல்லையா. இந்த காயின்ல தான் பிரிட் காயின் அப்படிங்கிற விஷயம் வந்தது. கிரிப்டோ கரன்சி மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்தது எப்போனா காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான மகரத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் தான். இதில் 2 விஷயத்தை மட்டும் மக்களுக்கு உணர்த்திருக்கோம். என்ன நடந்தாலும் குடும்பம் முக்கியம், ஃபேமிலி அப்படிங்கிற விஷயம் முக்கியம். உன்னுடைய கெரியர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம் தானே தவிர அதுவே உன்னுடைய வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா உணர்த்தி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் தான். இந்த பேண்டமிக்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறப்ப அடுத்தது கும்ப வீட்டுக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டம் 2020 இருந்து கிட்டத்தட்ட இந்த 2020 இருந்து 40 வரைக்குமான காலகட்டங்கள்ல எங்க இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல தான் இருக்க போகுது. கும்ப வீடு 11ஆம் இடமா. அப்ப இதை எப்படிலாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உலகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நாடு அப்படிங்கிற தன்மை வந்து அதிகமாக ஆரம்பிச்சது. இப்பவே போர்கள் வர ஆரம்பிச்சதா, நிறைய போர்கள் வந்ததா. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு பாக்குறப்ப 10ஆம் இடத்தினுடைய வேலையும் சேர்த்து பாக்குறதுனால பழமை அப்படிங்கிற விஷயம் மாறாமையும் அதே நேரத்துல புதுமையினுடைய நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ற மாதிரியும் இந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். எல்லா நாடும் என்ன பண்ண போகுது அப்படின்னா டிஜிட்டல் பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயங்கள் எது பண்ண போகுது. இந்த கும்ப வீட்டுக்கு வரப்ப என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த வருஷம் ஒரு பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகா கணிச்சு வச்சிருக்கிறேன்.
ஆனா என்னுடைய கணிப்பு பொய்யாகணும்னு மட்டும் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா ராகு எப்பெல்லாம் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ பயணிக்கிறாரோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெசெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. ராகு எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை அவிட்டத்துல பயணிக்கிறாரு? 18 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா ராகு என்ன பண்ணுவாரு? அவிட்டத்துக்குள்ள வருவாரு. பயங்கரமா ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது. இந்த ஆகஸ்ட் 2026க்கு பிறகு ஷேர் மார்க்கெட் பயங்கர லாஸ்ல போகும். நீங்க நிஃப்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2008ல் நீங்க பாத்தீங்கன்னா ராகு வந்து அவிட்ட நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட 66,000 இருந்தது 7,000 வரைக்கும் சென்செக்ஸ் குறைஞ்சதை நம்ம பாக்குறோம். இந்த பேட்டர்ன் மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா ரெக்கவர் ஆகும். அதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே கேஸ்ல பஞ்சாயத்து வந்துருச்சா, எனர்ஜி ரிசோர்சஸ்ல பஞ்சாயத்து வர ஆரம்பிச்சிருச்சா, இனி விலைவாசி அப்படிங்கிறது தாறுமாறா இருக்கும். உணவு உற்பத்தி தான் பயங்கர சவாலா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏற்கனவே இப்போ வந்து சூப்பர் எல்லினோ வரப்போகுது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப ராகு அந்த பேட்டர்னை உருவாக்கக்கூடிய இந்த காலகட்டம் இதை அழகா இன்டியூஸ் பண்றது யாருன்னா ப்ளூட்டோ. ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் வரும், இன்னொரு பக்கம் டேட்டா சயின்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஏஐ சென்டர்ஸ் வரும். எவ்வளவு பெரிய முரண் பாருங்க. சாப்பாடுக்கு வழி இல்லை, ஆனா டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், இனி அடுத்த கட்ட டிஜிட்டலை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஏஐ சென்டர்ஸ் அதிகமாக்குவாங்க. இந்த முரணை கொடுக்கறது யாருன்னா ப்ளூட்டோ தான். இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? 2028 தீபாவளிக்கு அப்புறம் தான் இந்த நிலைமை சரியாகும். 2028 தீபாவளிக்கு அப்புறம் தான் இந்த நிலைமை சரியாகும். இப்போவே நான் என்ன சொல்கிறேன், இந்த ரியல் எஸ்டேட்லாம் விழுந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பயங்கரமாக. அப்போ யாராவது உங்ககிட்ட கிளைம்ஸ் வராங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன், லோன் எடுக்க போகிறேன் அப்படிலாம் சொன்னாங்கன்னா இந்த நாட்களில் தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க. அவங்களுக்கு ஜாதகத்திலே கூட அமைப்பு இருக்கலாம், இப்போ அதுக்கு தன்மை இருக்கலாம், ஆனால் உலகளாவிய சூழலை வச்சு பார்க்குறப்ப அதுக்கான தன்மை இது கிடையாது. அப்படிங்கிறதுனால 2028 வரைக்கும் கையில் காசு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ கும்ப வீடு அப்படிங்கிறது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எவ்வளோ போகுதுன்னே தெரியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஜிபே வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ செலவாகுதுன்னே நம்மளால் என்ன பண்ண முடியல, கணிக்க முடியல. கையில் காசு போகிறப்ப நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செலவு பண்ணுவோம். ஆனால் இப்போல்லாம் பாருங்க, டிஜிட்டலாக போகிறப்ப ஒரு நாள் என்ன பண்ண, ஒரு மாதம் எவ்வளோ செலவாகுதுன்னு எடுத்து எழுதுனா, ஜிபேல வந்து எடுத்து எழுதுனோம்னா நமக்கு உண்மையிலே லிட்டரலாக என்னடா இவ்வளோ செலவாகுதா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது. அப்போ இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். யாரும் புது லோன் வாங்கக்கூடாது. இருக்கிற லோன் அடைக்க பாருங்க. புதுசாக இடம் வாங்குறேன், வீடு வாங்குறேன், இப்போதைக்கு வேணாம். ஷேர் வாங்குறேன், ரொம்பவுமே வேணாம். பாண்டு வேணவே வேணாம். தங்கத்தினுடைய விலை குறையக்கூடிய காலகட்டம். இன்னும் குறைஞ்சா நல்லது தானே, வாங்குறதுக்கு யார் கையிலையும் காசு இருக்காது, அதுதான் பிரச்சனை. ஏன்னா உணவு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதனுடைய ரேட்டு ஜாஸ்தி ஆயிரும். நீங்க ஒரு 5,000 ரூபாய்க்கு பலசரக்கு வாங்குறீங்க அப்படின்னா அடுத்து 15,000 ரூபாய் இருந்தால் தான் அந்த 5,000 ரூபாய் பலசரக்கே உங்களால வாங்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கையில காசு இருக்கிறதோட இன்ஃப்ளமேஷன் சொல்றோம் இல்லையா, பண வீக்கம் அப்படிங்கிறது அதிகமாகக்கூடிய காலகட்டம். யாராவது இப்ப நம்ம எல்லாம் ஜோதிடர்களா இருக்கிறதுனால வீட்டுல ஒரு 6 மாசத்துக்கு தேவையான பலசரக்கு போய் உடனே வாங்கி போட்டுருங்க. அதே மாதிரி காய்கறி மாடி தோட்டம்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க மாடி தோட்டம்லாம் போடக்கூடாது, அது வந்து வீட்டுடைய வாஸ்துக்கு எதிரானது அப்படின்னு. நம்ம வாழ்றதுக்கு எது தேவையோ ஃபர்ஸ்ட் அதை தான் பார்க்கணும், அப்புறம் வாஸ்து பார்த்துக்கலாம். என்ன அதில் நிறைய பேருக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. ஏன்னா காய்கறி பழங்களினுடைய விலை அதிகமாக போகுது. கிட்டத்தட்ட அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப இப்போவே அதுக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்துருச்சுங்கிறப்ப உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுங்க. இதுவே சொல்கிறேன், இப்போ ஒரு வீடு 50 லட்ச ரூபா மெயின் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா 2028 தீபாவளிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதே வீடை நீங்கள் 30 லட்ச ரூபாய்க்கு வாங்க முடியும். ஏன்னா பணம் என்ன இருக்கும், மொத்தமாக ட்ராப் ஆகிருக்கான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த இண்டஸ்ட்ரி எப்படி டெவலப் ஆகுங்கிறதோட இந்த என்னுடைய உரையை வந்து நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ கும்ப வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம் டிஜிட்டல் லீவர் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான கார்ட்ஸ் எல்லாமே வரக்கூடிய காலகட்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் செக்டார் அப்படிங்கிற விஷயத்த பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். நீங்கள் நல்லா பாருங்கள், கார்பரேட் அப்படிங்கிற தன்மையில் இருந்தது மகரம். ஏன்னா கார்பரேட் அப்படின்னாலே வந்து ஒரு முதலாளி இருப்பான், அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். இதான சனியினோட வேலை. ஆண்டான் அடிமை அப்படிங்கிற கான்செப்டே சனியினுடைய கான்செப்ட். அதை பிரேக் டவுன் வந்து உடைச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோவுடைய நகர்வு. நீ வீட்டில் இருந்தும் வேலை பார்க்கலாம், உன்னுடைய டைமிங், இந்த மாதிரியான விஷயங்களை மாற்றுச்சு இல்லையா. இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப உலகம் வந்து ஒரு நெட்வொர்க்குள்ளே கொண்டு வரும். இதுதான் உலகம், இவ்வளோதான் உலகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப டிஜிட்டலாக கொண்டு வரப்போது. இந்த அடுத்து வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகத்தையே எப்படி மாற்றி அமைக்க போது, எல்லாமே டிஜிட்டலைசேஷன் தான். ஒரு கார்டு அக்சஸ்லேருந்து எல்லாமே என்ன ஆயிரும், ரொம்பவுமே டிஜிட்டலைசேஷன் ஆயிரும். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வரும்.
நிறைய பேர் என்ன பண்ணுவான், உங்ககிட்டலாம் நான் ஏன் வேலை பார்க்கணும், அது 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வேலை பார்த்து நான் இந்த சம்பளத்தை வாங்குறதுக்கு 15,000 17,000 சம்பளம் வேலை பார்க்கறதுக்கு நான் எதுக்கு இவ்வளோ படிச்சுட்டு உங்ககிட்ட வேலை பார்க்கணும், நானே ஒரு தொழில் தொடங்குறேன். இன்னைக்கே பாருங்க அந்த மென்டாலிட்டி வந்துருச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனங்களோட பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, உணவுத்துறைகள், உணவு பொட்டலங்களை சுமக்கக்கூடிய துறைகளை ஏன் இவ்வளோ இளைஞர்கள் போகிறாங்க எவ்வளோ படிச்சுட்டு? ஏன்னா உனக்கு கீழே நான் வேலை பார்க்க முடியாது, அந்த டைம் பவுண்டுக்குள்ளே என்னால் வேலை பார்க்க முடியாது, நான் நினச்சா ஓட்டலாம், நினச்சா வீட்டில் உட்காந்துக்கலாம். இந்த மாதிரியான மென்டாலிட்டி வந்துருச்சா? இதுவே கார்பரேட் ஸ்ட்ரக்சரை பிரேக் டவுன் பண்ணது தான். ஆனால் இது இனி எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க, என்ன உணவு எடுத்துக்க போகிறீங்கிறதையே பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் இனி முடிவு பண்ண போகுது. ஏன்னா டிஜிட்டலான வெர்ஷனில் வரக்கூடிய காலகட்டம் இது. நெட்வொர்க்கிங் வரப்ப நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வரும். பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயம், முக்கியமாக ஏஐ டெக்னாலஜி பயங்கரமாக பூம் ஆகும், அதுக்கான டேட்டா சென்டர்ஸ் அதிகமாகும். ஆனால் இதனால இன்னொரு குறைவான ஒரு விஷயம் என்னன்னா, மரங்கள், அந்த செடிகள், இதுக்கான இயற்கை அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ஏன்னா கூலிங் சென்டர்ஸ்க்கு தண்ணி தேவை, அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அப்படிங்கிறப்ப மரங்கள் இதாகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பரவலாக்கம் அப்படின்னு, டீசென்ட்ரலைசேஷன், பவர்னு ஒரு அதிகாரம்லாம் இருக்காது, நீ எல்லாமே பரவலாக்கம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ப்ளூட்டோ இந்த பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிய தொழில்முறைகள் எல்லாமே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் இந்த ராகு பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் மட்டும் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதுவும் குறிப்பாக 2027 அந்த தீபாவளி வாக்கில் பார்த்தீங்கன்னா சில நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. எப்படி நம்ம பேண்டமிக் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். நமக்கு கார்கில் வார் வந்தப்ப இதே பேட்டர்ன் நோட் பண்ண முடியும். அதே தான் நம்ம எப்போ நோட் பண்ணோம் அப்படின்னா, பேண்டமிக் அப்போ நோட் பண்ணோம். இந்த 2027 அது வரும். ஆனால் இப்போ எதுனால வருது அப்படிங்கிறத சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நீர்னால வருது அப்படின்னா நீர் கண்டுபிடிச்சு அந்த கண்டாமினேஷனை தடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துடும். பயப்பட வேணாம். ஆனால் இதுதான் சில பேட்டர்ன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜி எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்னு பார்க்குறப்ப, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னிக்ஸ், மாடர்ன் டேர்ம்ஸை நாம எப்படி உள்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும், வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு ரொம்ப புதுசாக இருக்கு. நான் சில விஷயங்களை சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த LGBTQ+ அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அதாவது தன்பால் ஈர்ப்பாளர்கள் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இப்போ வரக்கூடிய கிளைம்ஸ் எல்லாமே சில பேர் அந்த மாதிரியான விஷயங்களையும் பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப அதுக்கான காரணம் என்னங்கிறத இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நமக்கு நேற்று இருந்த கேள்விகள் வேறு, நேற்று இருந்த உலகம் வேறு, நேற்று இருந்த கோணங்கள் வேறு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடியது புதிய புதிய பிரச்சனைகள், புதிய புதிய டெக்னாலஜிஸ், அதுக்கேற்ற விஷயங்களை அடாப்ட் பண்ணணும். அப்படின்னா எல்லாருமே இந்த இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.